எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஒரு 3 மாதமாக வீடியோ போடலை. சூழ்நிலை காரணமாக வந்து எங்களால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ இந்த வாரத்திலேருந்து திரும்பவும் நாங்கள் வீடியோ போடலான்னு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி இனியும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன வீடியோ போடுறோன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து மட்டன் குடல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. குடல் செட்டுனா என்னதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுரையீரல், அதாவது வெள்ளை ஈரல்னு சொல்லுவாங்க, இது வரும். அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இறைப்பை, அந்த குடல் ஒன்று வரும். அப்புறம் இது வந்து சிறுகுடல், சிலிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது 3 சேர்ந்தது தான் ஒரு குடல் செட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து மட்டன் குடல் செட்டை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது மட்டன் குடல் செட் ஃப்ரை. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் நாள் சரி எடுக்கியா வளர்த்திட்டோம். அந்த குடல் செட்டை வந்து கழுவுறதுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ண போகிறோம். சுடு தண்ணி செய்ய போகிறோம். அதை வைக்கிறோம். ஸோ வெறும் தண்ணியை வந்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு சுடு தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை, நானும் சேர்ந்து ஒன்று வந்து அதான் நான் என்ன தப்புன்னு தெரியல. நம்ம சுடுதண்ணி வச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து இந்த குடலை போட்டு நம்ம வந்து அதை அலசி வச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மேலே இருக்க அந்த லேயர் வந்து தனியாக வந்துடும். அதை நம்ம பிரித்து எடுக்கணும். அப்போ தான் அந்த குடலில் இருக்கிற அந்த ஒரு ஸ்மெல்லாம் போகும். இதில் இருக்கிற அந்த கவிச்சி ஸ்மெல்லு போகணுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு கழுவுனா தான் சரியாகும் சுடு தண்ணியில். இப்போ பார்த்திங்கன்னா குடல் நல்லா வெந்துட்டு இதுக்கு மேலே இருக்க அந்த லேயரை வந்துட்டு நம்ம அப்படியே கைட்டு பிச்சாலே வந்துடும். இந்த மாதிரி வந்து அதை நம்ம பிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த இதில் இருக்க கவிச்சி ஸ்மெல்லு போகும், குடல் மேலே இருக்கிற ஸ்மெல்லு. இப்போ நம்ம மட்டனோட கொழுப்பு வச்சுருக்கோம், அதை அதில் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக மட்டனோட கொழுப்பு. அது நல்லா உருக அதிலிருந்து வந்து கொழுப்பு தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதையே நம்ம எண்ணெய்க்கு பதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொழுப்பு வந்து நல்லா உருகி எண்ணெய் மாதிரி வந்துருச்சு. நம்ம இதிலே வந்து எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆட்டோட கொழுப்புங்கிறதுனால இது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆட்டோட கொழுப்போடு நமக்கு தேவையான அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசி பூ, இது 3 சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய், இது 3 சேர்த்துக்கலாம். உப்பு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க.
இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்காங்க. நல்லா நிறைய போடுங்க, அப்போ தான் அந்த கவிச்சி வாடை வராது. அப்புறம் 2 மட்டையை வை. இந்த மட்டையை வச்சு நீ தீ தள்ளிட்டே. கழுவி வச்சிருக்க அந்த குடலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, 4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் பொடி, மட்டன் மசாலா, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொத்தமல்லி பொடி, தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குடல் நல்லா அருமையாக வெந்திருக்கு. இப்போ இதில் கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். குடல் அருமையாக குடல் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். அருமையான குடல் செட் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் நல்ல நீட்டாக அதை கழுவி அப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு மசாலாலாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு சூப்பராக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுதான், வாங்க பார்க்கலாம். சாப்பிடுங்க மாப்பிள்ள. எப்படி இருக்கு? நல்ல வெந்திருக்கு, அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா பூவாக வந்திருக்கு. மசாலா எல்லாம் சேர்ந்து அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் வில்லேஜ் ஃபுட்டி கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்.